வட்டி வாங்குவது, கொடுப்பது, ஆஸ்பத்திரியுடைய செலவினங்கள், அதனுடைய சிரமங்களில் இருந்தும் அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தால் புரிவானா. கண்ணியமானவர்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நாம் முதல் வாரத்தில் அமர்ந்து இருக்கிறோம். அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று ஹலரத் ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் பல ஹதீஸ்களை, பல கிதாபுகளை நான் பார்த்து சொல்கிறேன், இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தானம் தர்மத்தை விட பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதை விட சிறந்த ஒரு அமல் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை என்று சொல்கிறார். இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அமல் தான தர்மம். இஸ்லாத்துடைய அந்த சரியான அந்த கோட்பாடு மட்டும் எந்த ஒரு நாடு பின்பற்றினாலும் அதிகபட்சமாக 10 வருஷத்துல இந்த இஸ்லாம் ஜகாத்துடைய திட்டங்கள், அந்த தானம் தர்மம் செய்யக்கூடிய அந்த சிறப்புகள், இதை மட்டும் ஒரு நாடுடைய அரசாங்கம் சரியான முறையில கையாளுமையானால் அதிகபட்சமாக 10 வருஷம் என்று வல்லுநர்கள் சொல்றாங்க. 10 வருஷத்துல அந்த நாடு ஏழ்மையை விட்டும் அது மாறிவிடும், வசதி கிடைத்த நாடாக அது மாறிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. நம்மெல்லாம் செய்திகளில் அறிந்த ஒன்றுதான், இந்த இந்திய திருநாடு அவுரங்கசீப் மாமன்னர் அவுரங்கசீப்புடைய காலத்தில் தான் பொருளாதாரத்தில் வல்லரசாக இருந்தது. ஏனென்றால் 800 ஆண்டுகள் முகலாய மன்னர்கள் ஆண்டாலும் இஸ்லாத்துடைய கோட்பாடோடு வாழ்ந்து அதை நெறிமுறைகளை சரியான முறையிலே நாட்டு மக்களை நடத்தின ஒரு மாமன்னர் யார் என்று சொன்னால் அவுரங்கசீப் மட்டும்தான். அவர்தான் இஸ்லாத்துடைய அந்த தர்மத்துடைய சிந்தனையை கரெக்டா ஃபாலோ பண்ணவர். அதனால தான் அவருடைய ஆட்சி காலத்துல பொருளாதாரத்தில் இந்தியா வல்லரசாக இருந்தது என்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் தர்மம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. நம்முடைய வாழ்வியலையே மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த தர்மத்திற்கு இருக்கிறது. நம்முடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த தர்மத்துக்கு இருக்கிறது. அதை சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அதனால்தான் இஸ்லாத்தின் நெடுமங்கள் எங்கு என்று பார்த்தாலும் சரிதான், அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, ஜகாத்தை தான தர்மத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வார்த்தைகளை சொல்கிறான் என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அப்ப அவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா இந்த தான தர்மத்தை ஒரு முக்கியப்படுத்தி சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்தனை யாருக்கும் வந்துவிடக் கூடாது, எல்லாரும் சமமானவர்கள் என்ற அடிப்படை சித்தாந்தத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். இதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்திலே இப்படி சொல்லுவாங்க, நீங்க தான தர்மம் பண்ணுவதை
சொல்லக்கூடிய அந்த இடத்துல பல இடங்கள்ல ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களுக்கு நான் வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்து விடுங்கள். மின் கப்லி அன் யஅதி யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் தான தர்மம் செய்து விடுங்கள். அது எந்த நாள் தெரியுமா? லா பைஉன் ஃபீஹி, அந்த நாளில எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது. ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அம்மா நஷ்டஈடாக கொடுக்க முடியாது. இங்க ஒரு தவறு செய்து விட்டால், கொடையே செய்து விட்டால் இந்த உலகத்தில் நஷ்டஈடு கொடுத்துடலாம். மன்னித்து அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பம் மன்னித்து விட்டால் நஷ்டஈடு கேட்கிறாங்க, நஷ்டஈடு கொடுத்துட்டு போய் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் மறுமை நாளையில் எந்த நஷ்டஈடும் நீ கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த நாள் வருவதற்கு முன்னால் நஷ்டஈடு அங்க கொடுக்க முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீ தான தர்மம் செய்துவிடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலா குல்லத்துன், எந்த நட்பும் இருக்காது உனக்கு. ஏதாவது என்னுடைய சொந்த நண்பர்கள், என்னுடைய உம்மா, என்னுடைய வாப்பா எனக்கு பதிலாக இவர்கள் கொடுப்பார்கள் என்று யாரும் அங்கே வாங்கிட முடியாது, முன்னுக்கு வர முடியாது, வரமாட்டார்கள், யாரும் வரமாட்டார்கள். சரி, என்னுடைய மகனுடைய அந்த குற்றத்தை நான் சுமந்து கொள்கிறேன், அவனுக்கு பதிலாக நான் நஷ்டஈடு வழங்குகிறேன், நான் பொருளாதாரத்தை தருகிறேன், அல்லது நான் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாரும் வரமாட்டார்கள். எல்லாரும் புரண்டு ஓடுவார்கள், எந்த நட்பும் அங்கே வராது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். இதை விட ஒரு படி மேலே போய் அல்லாஹ் சொல்றான், வலா ஷஃபாஅத்துன், யாரும் பரிந்து பேச முடியாது இந்த விஷயத்துல. உனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, இந்த உலகத்தில் நீ தான தர்மம் செய்ய வேண்டும், அது தார்மீக கடமை, அது உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ தவறி விடுவாயானால் நாளை மறுமை நாளில் உனக்காக யாரும் பரிந்து பேச முடியாது, யாரும் முன்னுக்கு வரமாட்டார்கள். வேற தவறுகள் செய்து விட்டாலும் கூட அவருடைய மன்னிப்பு கேட்பதற்கு ஆட்கள் இருக்கும். பாப்பா ஒரு அல்லாடத்துல உயர்ந்த அர்த்தத்துல புடிஞ்சுட்டாங்கன்னா, யாருலா என் மகன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், பரிந்து பேசலாம். பரிந்து பேசுவதற்கு உண்டான பயிற்சி அல்லாஹ் தஆலா கொடுக்குவான், அதற்கு உண்டான ஆட்கள் இருக்கிறது. ஆனால் தான தர்மம் செய்யாமல் வசதி வாய்ப்புகள் இருந்து தான தர்மங்கள் செய்யாமல் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் நீ மட்டும் மௌத்தா போயிட்டால் உனக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, தான தர்மம் எவ்வளவு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தன்னுடைய ஆயுள் காலத்தை நீடிக்க வேண்டும் ஆசைப்படுபவர்கள் தான தர்மத்தை செய்து கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் எல்லா நிலையிலேயுமே தான தர்மம் அது மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை ஆயத்துக்களும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு 2000 வருடத்திற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய விதியையும் எழுதிட்டார். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடு. அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில எல்லா மனிதர்களுடைய விஷயங்களும் அங்கே எழுதப்பட்டு விட்டது. அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது, யாருக்கும் அந்த உரிமையும் இல்லை, அது அவன் எழுதியது. ஆனால் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதப்பட்டதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டே ரெண்டுக்கு மட்டும் தான் இருக்கிறது. ஒன்று, அவன் கேட்கக்கூடிய துஆ, அவன் அல்லாஹ்விடத்தில் ஏந்தக்கூடிய அந்த கையேந்தக்கூடிய அந்த துஆ. இரண்டாவது, அவன் செய்யக்கூடிய தான தர்மம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு மட்டும்தான் மனிதனுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடியது. விதியை மாற்றுவதற்கு உண்டான வல்லமை அவனுக்கு அந்த தான தர்மத்திற்கு இருக்கிறது, துஆவுக்கு இருக்கிறது. வேற எந்த அமலுக்கும் அது கிடையாது.
தான தர்மம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள். இன்னைக்கு தான தர்மம் செய்வதற்கு நிறைய கஞ்சத்தனத்தை இன்னைக்கு நாம் ஏற்படுத்தி வருகிறோம். அதிலும் பெண்களிடத்துல ரொம்ப இந்த கஞ்சத்தனம் என்பது இன்னைக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில், தன்னுடைய இருக்கக்கூடிய நகைகளுக்கு சரியான முறையில் ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெண்களிடத்தில் சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லி தருவார்கள். இந்த சமூகத்தில் இன்னைக்கு பாவங்கள், அதாவது நோய்கள் அதிகமாக வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுக்காதுதான் என்று ஒரு காரணம் சொல்லி தருவாங்க பெருமக்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுக்கவில்லை என்று சொன்னால் கேள்விப்படாத, மருந்துகள் இல்லாத நோய்கள் உன்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிய புதிய நோய்கள் உருவாகுவதற்கு காரணமும் இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லி தருவார்கள். அப்ப நோய் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் வசதி படைத்தவர்கள் அதை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொல்லி தருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை தப்பித்து உன்னால போய்விட முடியாது, அது எங்கேயும் போய்விட முடியாது. அதை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். பெண்களும் தான், அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களும் ஜக்காத்து கொடுக்கணுமா, அதான் புருஷனுடைய கட்டுப்பாட்டத்தான் இருக்கிறோம், நாங்க என்ன போய் சம்பாதிச்சுக்கிட்டா இருக்கிறோம், நாங்க என்ன சம்பாதிச்சுக்கிட்டா இருக்கிறோம், பெண்கள் புருஷன் தானே கொடுக்குறாங்க, புருஷன் தானே சம்பாதிக்கிறாரு. ஆனா புருஷனுடைய பணத்துல ஜக்காத்துக்கு நீங்க கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலான இமாம்களுடைய சொல்லின் பிரகாரம், ஃபத்வாக்களின் பிரகாரம் பெண்கள் தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத் என்று தான் அல்லாஹ் சொல்றாங்க. ஜக்காத்து தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், ஆணுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற உரிமைகள், கட்டளைகள், அதாவது கடமைகள் இருக்கிறதோ அது அத்தனையும் பெண்களுக்கு இருக்கிறது. தொழுகுவதற்கு எப்படி ஆணுக்கு கடமை இருக்கிறதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கிறது. எப்படி நோன்பு வைப்பதற்கு ஆணுக்கு கடமை இருக்கிறதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கிறது. எப்படி ஹஜ் செய்வதற்கு ஆணுக்கு கடமை இருக்கிறதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கிறது. அதே மாதிரி ஜக்காத்து கொடுப்பது ஆணுக்கு எப்படி கடமையோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கிறது. என் கணவர் பார்த்துக் கொள்வார் என்று அது பொடுபோக்குத்தனமாக அதை நகர்ந்து போவது அது கூடாத விஷயம் என்று பெருமக்கள் வலியுறுத்தி சொல்றாங்க. சரி, எப்படி கொடுக்கிறது? உங்களுடைய கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், மோதிரமோ அல்லது சின்ன சைனோ சின்ன தோடோ, ஏதோ ஒன்று ஒரு சின்ன பொருளை நீங்கள் விட்டு அதை சரியான முறையிலே கணக்கிட்டு அதற்குண்டான அன்றைய காலத்துடைய பொருளாதாரத்தை நீங்கள் கணக்கிட்டு அதை சரியான முறையிலே நீங்கள் அந்த பொருளை விட்டு அது உங்க கையால் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறந்தது. அப்பதான் பெண்களுக்கு அந்த தான தர்மம் செய்யக்கூடிய அந்த சிந்தனை வரும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யா மஅஷரன் நிஸா, ஓ பெண்கள் கூட்டமே, தஸத்தக்ன, நீங்கள் அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள், ஜகாத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகவாசிகளிலேயே அதிகமாக உங்களைத்தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். காரணம் என்ன பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்க அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள், நீங்கள் தானம் தர்மம் செய்வதில் நீங்கள் கவனக்குறைச்சலாக இருந்து விடாதீர்கள். என் கணவர் பார்த்துக் கொள்வார், நாங்கள் சம்பாதிப்பதில்லை, எங்களுடைய கணவர் தான் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்து விடுவார்கள், எத்தனை பவுன் இருக்கிறது என்பதை அவருக்கு தெரியாதா, அவர் பார்த்து கணக்கு போட்டு அவர் கொடுத்து விடுவார் என்று நீங்கள் பொடுபோக்குத்தனமாக இருந்து விடாதீர்கள். நீங்களும் ஜக்காத்தை கொடுங்கள், கணக்கிட்டு கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருக்கிறீர்கள் ஆண்களை விட என்று ஜக்காத்தை கொடுப்பதில்
தான தர்மம் செய்வது கவனக்குறைச்சல் உங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து, அந்த சமூகத்தை பார்த்து, அந்த இனத்தை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப பெண்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஹதீஸ்கள்ல வரும், பிலால் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் சொல்லிட்டு, என்ன பைத்துல் மால் இருந்துச்சா இல்லையா, பைத்துல் மால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் பொருளை வசூலிக்கும் போது பிலால் ரலியல்லாஹு தஆலா வாலி மாதிரி ஒரு பொருளை கொடுத்து விட்டாங்க. அதை கொடுத்து திரும்பி வந்து பார்த்தா அதுல பணத்தை விட, அந்த நாணயத்தை விட நகைகள் தான் அதிகமாக இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா பெண்கள்கிட்ட இறக்க குணம் வந்துட்டு ஆண்களை விட அதிகமான இறக்க குணம் வந்துடும். அதிகமாக தான தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா தான தர்மம் செய்வதில் பெண்களிடத்துல அந்த இரக்கம் சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சிந்தனை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வர்ற, அவர் பேர் முஹம்மது பின் முந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் வர்றார். அவர் சொன்னார் வந்து, அமீர் உம்முல் முஃமினீன் அவர்களே, நான் யாரிடத்திலும் போய் கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய மனைவியாக இருக்கிறீங்க. எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தாங்கலை அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, முஹம்மது பின் முந்திர் அவர்களே, என்னிடத்துல 10,000 மிருகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கும் போது நான் அப்படியே தந்துடுவேன். ஆனா இப்போ இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் உண்மையில இல்லை. ஆனா நம்முடைய தாய்மார்கள் இருந்துகிட்டே இல்லைன்றுவாங்க. அப்படி யாராவது வந்து ஒரு கேட்டா, இன்னும் செலவுக்கே வரலையம்மா, இன்னும் செலவுக்கே மாப்பிள்ளை அனுப்பல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நோக்கம் அதுவல்ல, உண்மையிலே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது இடத்தில் 10,000 மிருகம் இருந்தாலும் அதை அப்படியே அவனுக்கு நான் தந்து விடுவேன், ஆனால் எனக்கு இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் முஹம்மது பின் முந்திர் போறார். ஆனால் அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல கவர்மெண்ட்ல இருந்து வசீஃபா பணம் சொல்லிட்டு ஒரு 10,000 மிருகம் அவங்களுக்கு வருது. அவங்கள்ட்ட இதை தவிர வேற எதுவும் இல்லை, தன்னுடைய செலவுக்கு வேற எதுவும் இல்லை, எடுத்துக்கிறலாம். உடனே சொன்ன அந்த தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, முஹம்மது பின் முந்திர் இப்பொழுதுதான் வெளியே போய்கொண்டு இருக்கிறார், அவரை தேடி பிடித்து கூட்டிட்டு வா என்று சொல்லி அவரை போய் கூட்டிட்டு வந்து, இந்தா நான் சொன்ன 10,000 மிருகம் இந்தா வந்து இப்பொழுதுதான் எனக்கு வந்தது என்று தூக்கி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், பெண்களிடத்துல அந்த சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பெண்களுக்கு இருக்கிறது. ஆகையால் பெண்களை நீங்கள் தான தர்மம் செய்வதில் நீங்கள் பொடுபோக்குத்தனமாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லி தருகிறார். ஆயிஷா நாயகி கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டம். அப்ப கேட்பாங்க, இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி ஹதீஜா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவங்கள பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அவர்களை விட சிறந்த மனைமார்களை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் அல்லவா? ஏன் தன்னை பற்றி சொல்லுவாங்க, நான் தான் ஆயிஷா நாயகி தான் சின்ன பிள்ளை, கன்னி பெண், மற்ற எல்லா மனைமார்களும் விதவை பெண்கள். அதிலும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 15 வருடம் முந்தி வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுல திருமணம் முடிக்கிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 40 வயசு. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 60 வயசுல இருக்கும்போது அவர்களுக்கு 75 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை விட சிறந்த வாலிப பெண்ணை என்னை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தில் சொல்கிறார்கள், அவர்களை விட சிறந்த பெண்மணிகளை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, ஏன் அவர்களையே பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி தருவார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஊரே என்னை மறுக்கும் போது என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் தான் என்று சொன்னார். ஊரே என்னை இவர் பொய்யர்,
முஹம்மது வந்து பொய் சொல்கிறார் என்று வெறுக்கும் போது என்னை கொண்டு ஈமான் கொண்டவர் அவர்கள்தான். கத ஆமன்து பி இதா கஃபர பி அன்னாசு, மனிதர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கும் போது, என்னை மறுக்கும் போது என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவர்கள்தான் என்று சொன்னார்கள். ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பொய்யர் என்று சொல்லும் போது இவர் உண்மை சொல்கிறார் என்று என்னை உண்மைப்படுத்தியவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் என்னை எனக்கு பொருளாதார உதவி செய்யாத அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சொத்தையே கொண்டு வந்து கொடுத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. புருஷனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னைக்கு நம்முடைய பெண்களிடத்துல பாருங்களேன், கொஞ்சம் அசந்தரிச்சுன்னா போதும், ஊடு யாரு பேர்ல திரும்பில இருக்குது, வாய் மூடிக்கிட்டு சுப்பா இருக்கணும். ஏதாச்சும் உங்க கிக்கிரி பிக்கிரி சொன்ன அஜரத்தோட போய் பள்ளியாத்துல படுத்துக்கிற வேண்டியதுதான், இல்லைன்னா மண்டபத்துல போய் படுத்துக்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உள்ள காலகட்டம் அப்படிதான். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். உங்களை நீங்கள் யத்தீமா, அதாவது நீங்கள் வசதி ஏழையாக இருந்தீர்கள், உங்களை நாம் பணக்காரராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தீமாகவும் இருந்தார்கள், வசதி கம்மியானவர்களாகவும் இருந்தார்கள். எப்பொழுது இவர்கள் பணக்காரராக அல்லாஹ் தஆலா ஆக்கினான்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செல்வத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணக்காரராக ஆக்கினார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெண்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, தன்னை கணவன்கிட்ட வந்து வருமானம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்காக கணவனை ஒதுக்கிவிடக்கூடிய பெண்கள், கணவனை விரட்டிவிடக்கூடிய பெண்கள் சிந்திக்க வேண்டும். ஊர் மக்கள் பேசினார்கள், முஹம்மது பணத்திற்காக வேண்டியே ஹதீஜாவை திருமணம் முடித்துக் கொண்டார் என்று சில பேர்கள் பேசினார்கள். இந்த செய்தியை கேட்டதோடு தன்னுடைய வரக்கத்துக்குழு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னுடைய சச்சா, அன்றைய காலத்துடைய ஃபாதிரியார் அவர்தான், அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த அறிக்கையினுடைய எல்லா சொத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸும், என்னுடைய எல்லா பொருளும் தான் இருக்குது, அனைத்தையும் முஹம்மதுடைய பெயருக்கு நான் மாற்றி வைத்து விட்டேன். இதை ஊருடைய உச்சந்தியாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ்வுடைய வாசலில் நீங்கள் நின்று சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு வந்து வரக்கத்துபடு நௌஃபல், அதாவது கஅபத்துல்லாஹ்வுக்கும் ஜம்சம் தண்ணீருக்காய் கிணத்துக்கும் மத்தியில் நின்றுகிட்டு உரத்த குரலில் சொன்னார், ஓ யா மஅஷரல் அரப், அரபு தேசத்து மக்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்தா இருக்கிறது ஹதீஜாவுடைய சொத்துக்கள் அத்தனையும். ஹதீஜா தன்னையும் முஹம்மதுக்காக அர்ப்பணித்தார், தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் முஹம்மதுக்காக வேண்டி அர்ப்பணித்தார் என்று வரக்கத்துபடு நௌஃபல் சவுண்டு போட்டு சொன்னதாக வரலாற்றில் நம்ம சொல்ல பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் தன்னுடைய, அதாவது தான தர்மம் செய்வதில் ஒரு முன்னுக்கு வர வேண்டும், அவர்களுக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாளையில் தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம மட்டும் தான தர்மம் செய்யல அப்படின்னு சொன்னா தப்பித்துக் கொள்வதற்கு வேற எந்த வழியும் இல்லை. நமக்கு யாரும் பரிந்து பேச முடியாது, நமக்காக வேண்டிய சப்போர்ட்டுக்கு யாரும் எந்த நட்பும் வராது. எதை கொடுத்தும் அதை எதையும் பகரமாக கொடுத்து அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமல்தான் தான தர்மம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரக்கூடிய காலத்திலாவது தான தர்மத்தை சரியான முறையில செயல்படுத்துவோம். ஜக்காத்தை சரியான கணக்கிட்டு கொடுங்க. இன்னைக்கு புதிய புதிய நோய்கள் வருவதற்கு காரணமே ஜக்காத்தை நாம் சரியான முறையில் கொடுக்காதுதான். ஜக்காத்தை நீங்கள் சரியா கணக்கிட்டு யாராருக்கு கொடுக்கணுமோ அந்த கொடுக்கக்கூடிய நபர்கள் என்று சில பேர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான்.
அந்த நபர்களுக்கு தான் கொடுக்கணுமே ஒழிய எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர்கள் யாசகம் கேட்டு வருவாங்க. அவங்க யாரு முஸ்லிமாவும் இருக்கலாம், காஃபிராவும் இருக்கலாம். முஸ்லிமா இருந்துச்சுன்னா ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஆனா காஃபிரா இருந்தா கொடுக்க முடியாது. சதக்கா தர்மம் செய்யலாம், யாருக்கு வேண்டாலும் தர்மம் செய்யலாம். ஆனால் ஜகாத் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். தர்மம் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம், எப்படிப்பட்ட ஆளுக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும். அதே போன்று தான தர்மத்தை நாம் தாராளமாக வழங்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதன் மூலமாக அவனுடைய பொருத்தத்தையும் நாளை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ் ஜல்ல தஆலா தந்தல் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com